ஹலோ சார், குட் மார்னிங். வாழ்க வளமுடன். டுடே மை ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ் சார். கேழ்வரகு கூழ். நீங்கள் கேழ்வரகு நீங்கள் கூழாகவும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு அடையாகவும் சாப்பிட்லாம். கேழ்வரகு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது சார். நம்ம பாரம்பரிய உணவில் அது ஒரு ஒன்று சார். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு எப்போ போல உப்புக்கடலை ஃபேவரட். எனக்கு உப்புக்கடலை வேர்க்கடலை ஃபேவரட். அதேமாரி வந்து ஊற வச்ச பயிர் வந்து ரொம்ப எனக்கு ஃபேவரட்டாக இருக்கும். ஊற வச்ச மூக்கடலை வேர்க்கடலை சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுவும் எனக்கு ஃபேவரட் தான் எனக்கு. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கூழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துவையல் வந்து பிரண்டை துவையல் எடுத்துருக்கேன் சார். இந்த பிரண்டை துவையல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சார். பிரண்டை வந்து எலும்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எங்கன்னா பிரண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், பிரண்டை இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த பிரண்டை என்ன பண்ணுங்க, லைட்டாக சீவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டே வச்சிங்களேன், அவங்க துவையல் மாதிரி பண்ணி நீங்கள் துவையல் பண்ணால் இதுமாரி வந்துடும் சார். துவையல் நல்லாயிருக்கும். துவையல் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இட்லிக்கு சாப்பிடலாம், எதுக்கு வேணால் சாப்பிடலாம் சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். 4 சின்ன வெங்காயம் சார். சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப நல்லது சார் உடம்புக்கு. சின்ன வெங்காயம் நீங்கள் வந்து பச்சையாக சாப்பிடுங்க, நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கேன் சார். செவ்வாழைப்பழம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சார் உடம்புக்கு. செவ்வாழை நல்லது. ஓகேவா? இதான் சார் இன்னைக்கு ரெசிபி. ஓகே சார்.